கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிக அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. உதாரணத்திற்கு பார்க்கும்போது, ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் கல்லூரியில் ஒரு நாள் அங்கு சொல்லிக் கொடுப்பவர் புதிதாய் சேர்ந்திருந்த மாணவர்கள் ஒன்றாய் நின்று பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் மீது ஒரு கைகுண்டை எடுத்து வீசினார். உடனே அந்த மாணவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தார்கள். அந்த அதிகாரி சிரித்துக் கொண்டே வெளியே வந்து, இந்த குண்டு வெடிக்காது, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று பார்க்கவே அதை வீசினேன் என்றார். அடுத்த நாள் ஒரு புதிய மாணவன் வந்து சேர்ந்தான். அந்த அதிகாரி மீண்டும் கைகுண்டை எடுத்து வீசினார். முந்தின நாள் சம்பவம் எதுவும் அறியாத அந்த மாணவன் உடனே அந்த குண்டின் மேல் பாய்ந்து அதன் மேல் படுத்துக்கொண்டு, அந்த குண்டு வெடித்தாலும் தன் மீது வெடிக்கட்டும், மற்ற மாணவர்கள் காக்கப்படட்டும் என்று மற்றவர்களை காப்பாற்ற முயற்சித்தான். பிறகுதான் தெரிய வந்தது, அது வெடிக்காத குண்டு என்று. அவன் செய்த செயலை பாராட்டி அவனுக்கு அந்த வருடத்தின் வீர விருது வழங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று. நம்மை அவர் தம்முடைய சிநேகிதர் என்றார். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் பார்க்கிறோம். அப்படி நம்மை சிநேகிதர் என்று அறிவித்த இயேசு கிறிஸ்து நமக்காக தம் ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். சமீபத்தில் காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் போரில் ஈடுபட்டு தன் உயிரை தியாகமாக கொடுத்த மேஜர் முகுந்தை இழந்து அவரது இளவயது மனைவியும் 3 வயது பிள்ளையும் அவருடைய பெற்றோரும் எவ்வளவு வாழ்வேதனை பெற்றிருப்பார்கள். நம் தேசத்திற்காக, மொழிக்காக, இனத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள், தியாகிகள் ஏராளம் உண்டு. அவர்களை நாம் சில வேளைகளில் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம். ஆனால் நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதை ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் நல்லவர்களாக இருக்கும்போது அல்ல, நம் பாவிகளா இருக்கும்போது அவர் நமக்காக சிலுவையில் தம் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி தம் ஜீவனை நமக்காக விலை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாக்கினாரே. இந்த தியாகம் மற்ற எந்த தியாகத்திலும் விசேஷித்தது, அருமையானது. அதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை, இல்லவே இல்லை. அந்த விலையேற பெற்ற அன்பை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக நேசிப்போமா? அந்த அன்பை ஒரு சில நாட்களுக்கு மட்டும் நினைவு கூறாமல் என்றும் நினைத்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய தியாகத்தை நினைத்து அவரை என்றென்றும் துதித்து அவருடைய மகிமைக்காக வாழ தேவன் கிருபை செய்வாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் எங்களுக்காக தமது ஜீவனையை கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை நினைத்து துதிக்கிறோம். தமது ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்த உமது அன்பை நினைத்து துதிக்கிறோம். அந்த அன்பு எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்க வைக்கட்டும், மற்றவர்களை நிபந்தனையின்றி நேசிக்க வைக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen.